அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்த தமிழ் வினாக்கள் புத்தகத்தில் எங்கே இருக்குது அப்படின்றத ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். பார்ட் 1 வீடியோ வந்து புக் ப்ரூஃப் மட்டும் பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருந்தோம். இந்த வீடியோ பார்ட் 2 வீடியோ. ஸோ தமிழில் கேட்கப்பட்ட 100 வினாக்களில் கிட்டத்தட்ட ஒரு 44லேருந்து 50 வினாக்கள் தான் ஸ்கூல் புக்கில் இருக்குது. நியூ புக்கு, ஓல்டு புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அதுவும் 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்புலேயும் இருக்கக்கூடிய நியூ புக்காக இருக்கலாம், ஓல்டு புக்காக இருக்கலாம். இல்லை இது எல்லாத்தையுமே நீங்கள் தேடினீங்கனாலையும் கிட்டத்தட்ட ஒரு பாதி வினாக்கள் மட்டும்தான் புக்ஸில் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய வினாக்களுக்கான அந்த ஓலைச்சுவடிகள் எதுவும் நமக்கு கிடைக்கல அப்படின்றத நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ இருக்கக்கூடிய வினாக்களை புக்கில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ நோட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம பார்த்துருப்போம். அதில் கிட்டத்தட்ட ஒரு 23 வினாக்கள் நம்ம சொல்லியிருந்தேன். மீதி இருக்கக்கூடிய வினாக்கள் இப்போ பார்க்கலாம். சரிங்களா? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கிறீங்க அப்படின்னா டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நியூ டெஸ்ட் பேட்ச் குரூப் 2 குரூப் டிஏக்கான அதே போல் வீடியோ கிளாஸஸ் ஜாயின் விருப்பம் இருக்கிறவங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. புக்ஸ் வேணும் அப்படின்றவங்க தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியமில் தமிழ், ஜிஎஸ், அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இது எல்லாமே அவைலபிள் இருக்கும். வேணுன்றவங்க அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஆல்ரெடி பார்த்த கொஷின்ஸ் போக மீதி இருக்கக்கூடிய வினாக்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். அதாவது 2வது கேள்வி ஒளி மரபு அப்படின்ட்டு, அதுக்கு புல் அப்படின்றதுக்கு சரியான ஆன்சர் நரலும் அப்படின்றது, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகே, 23 வினாக்கள் போக மீதி இருக்கக்கூடிய வினாக்கள் பார்க்கலாம். 24வது கொஷின், கொஷின் பேப்பரில் இது மாறி மாறி இருக்கும். பட் நான் உங்களுக்கு நம்ம இப்போ பார்க்கக்கூடிய அந்த 44லேருந்து 50 வினாக்களுக்குள்ளே இப்போ 24வது கேள்வி பார்க்க போகிறோம் பார்ட் 2ல். சரிங்களா? இருபொருள் தருக. தாரணி, சூரியன், உலகம், கதிரவன், மதி, கடல், பூமி. பூமி, உலகம் அப்படின்றது தான் சரியான ஆன்சர். ஏன்னா மீதி எல்லாமே ஏதாவது ஒன்று தப்பாக இருக்குது. சரியா? அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. இப்போ சோர்ஸ் எங்கே இருக்குது, புக் ப்ரூஃப் எங்கே இருக்குது அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். இது நியூ புக்கில் 11ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ். இங்கே பாருங்கள், பழைய சிலபஸுக்கு கூட நமக்கு சிறப்பு தமிழ் படிக்க வைக்கிறாங்கன்னா ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் இப்போ கொடுத்துருக்கூடிய சிலபஸில் வெறுமனே நாங்கள் இலக்கணம் மட்டும்தான் பெரும்பாலும் கொடுத்துருக்கோம், இங்கிலீஷ் மீது அந்த மாதிரி சிலபஸை கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு சிலபஸ் எல்லாம் கம்மி பண்ண மாதிரி ஒரு உருட்டிட்டு நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, கொஷின்ஸை எங்கெங்கேயோ கேட்குறாங்க அப்படின்ற மாதிரி. இதுனா கூட புக்கில் இருக்குது, இது பிரச்சனை இல்லை. புக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் பிரச்சனை இல்லை. புக்கை தாண்டி வெளியில் போகிறாங்க இல்லையா? புக்குன்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு, பொது தமிழ், சிறப்பு தமிழ், 11th 12th இதெல்லாம் தாண்டி ஆதி காலத்துக்கு போகிறாங்க இல்லையா? புக்கை பிரிண்ட் பண்ணாத காலத்துக்கு போகிறாங்க இல்லையா? புத்தகம் பதிப்பிக்காத காலத்துக்கு போகிறாங்க இல்லையா? அதுதான் வந்து ஏன்னு தெரில. ஏன் இங்கே இருக்கக்கூடிய புத்தகத்தில் கேள்விகளே இல்லையா? அவ்வளோ சிரமமான கேள்விகள், அவ்வளோ தகவல்கள் இருக்குது. கொட்டி கிடக்கும் கலைக்களஞ்சங்கள் இங்கேயே இருக்குது. அதை விட்டுட்டு எங்கேயோ போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னு தெரில, நம்மளை முட்டாளாக்க தான் போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, 11th சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் 157 இருக்கக்கூடிய தகவல் தான் இது, அகராதி. சரிங்களா? இதில் வந்து தாரணி, பூமி இது எல்லாத்தையுமே கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், ஒரு பொருட் பன்மொழியில் மீ, மிசை, ஞாயிறு எனும் சொற்கள் உணர்த்தக்கூடிய பொருளை கண்டறிக. பக்கப்பகுதி, கீழ்ப்பகுதி, நடுப்பகுதி, மேல் பகுதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. சரியான ஆன்சர் மேல் பகுதி. மீ, மிசை அப்படின் போதே ஆன்சர் பண்ணியிருந்திருக்கலாம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷினுமே நம்ம பார்த்துருப்போம். இந்த கேள்விக்கெலாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ணிக்க முடியும், இல்லை புக்கில் படிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஆன்சர் பண்ண முடியும். ஒரு பொருளையே தரக்கூடிய பல சொற்கள் தொடர்வது ஒரு பொருட் பன்மொழி ஆகும். நடுமயம், மீ, மிசை, ஞாயிறு இந்த தொடர்களில் நடுப்பகுதி எனும் ஒரே பொருளை உணர்த்தக்கூடிய நடு, மையம் எனும் இரு சொற்களும் மேற்பகுதி எனும் பொருளை தரக்கூடியவை. மீ, மிசை எனும் இரு சொற்களும் இணைந்து ஒரே பொருளை தருகின்றன. அதுதான் மீ, மிசை. அப்போ மேல் பகுதி. இது 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 98 இருக்கக்கூடிய டேட்டா. அடுத்து, எவ்வகை வினை என்பதை கண்டறிக. 2ஆம் வேற்றுமையில் இருப்பது முதல் வேற்றுமையாகவும் முதல் வேற்றுமையில் இருப்பது 3ஆம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? சரியான ஆன்சர் செய்வினை செயபாட்டு வினையாக மாறும் பொழுது. இதுக்கு சரியான ஆன்சர் கண்டென்ட் எங்கே இருக்குது? 8th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடியது. 8th ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது இயல் 1 இருக்குது, பேஜ் நம்பர் 22. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா செய்வினை தொடர் எழுவாய் செயபுட பொருள் பயனில்லை கைவெளி திருக்குறளை படித்தால். இதில் எழுவாயை செயபுட பொருளாக்குதல் வேண்டும், அதனுடன் 3ஆம் வேற்றுமை உருவு சேர்த்தல் வேண்டும். அதாவது செயபுட பொருளில் ஐ அப்படின்ற வேற்றுமை உருவை நீக்கி எழுவையாக மாற்றுதல் வேண்டும். திருக்குறளை அப்படின்ற வார்த்தையை நம்ம மாற்றுறோம் இல்லையா, திருக்குறளை அப்படின்ட்டு. பயனிலையோடு என்ன பண்ணோம், படு, பட்டது இந்த மாதிரி துணை விலைகளை சேர்க்க வேண்டும். திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், செய்வினையை செயபாட்டு வினையை மாற்றுறோம். கயல்விழி திருக்குறளை படித்தால் அப்படின்றத நம்ம திருக்குறள் கயல்விழியால் படிக்கப்பட்டது. இதுதான் நமக்கு கேள்வி என்னவா கேட்டிருக்காங்க,
மூன்றாம் வேற்றுமையாகவும் மாறும் வினை எப்போது நிகழும்? செய்வினை செயற்பாட்டு வினையாக மாறும் பொழுது. அதுக்கான விளக்கம் இங்கேயே கொடுத்துருக்கும். சரியா? இது அந்த விளக்கம் வரையறை எல்லாத்தையும் பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இதுவே டஃபஸ்ட் கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ இது 8ஆம் வகுப்பு ஓல்டு தமிழ் புக்கில் இருக்கக்கூடியது இயல் 1. அடுத்து சரியான இணையை கண்டிருக்க. தாராபாரதி, ஆசிய ஜோதி, முடியரசன், வீரகாவியம், கவிமணி, இதய ஒளி, ரசிகமணி, விரல் நுனி, வெளிச்சங்கள். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாகை முதலான நூல்களை எழுதியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி. ஸோ இது நமக்கு எங்கே இருக்குது? 6ஆம் வகுப்பு டேர்ம் 2ல் இயல் 3ல் இருக்கக்கூடியது. இயல் 3 பேஜ் நம்பர் 51 இருக்குது. சரிங்களா? சரியான இணை எதுன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 2 மட்டும் சரி. முடியரசன் பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, வீரகாவியம், இது மட்டும் சரியாக இருக்குது, மீதி எல்லாமே தவறாக இருக்குது. சரியா? அதுக்கும் நம்ம மற்ற இடங்களில் படிச்சிருந்தாலும் போதும். பட் நான் இங்கே சரியானது எதுன்றதை அட்லீஸ்ட் இது படிச்சிருந்தா போதும். 6ஆம் வகுப்புலேயே வரதுனால இதை எடுத்து கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து கேள்வி எண் 28. தொடர் அமைக்க. விரிந்தது, விரித்தது. மாலை நேரத்தில் அல் இதழ்கள் விரித்தன, மயில் தோகை விரிந்தது. மாலை நேரத்தில் அள்ளி இதழ்கள் விரித்தன. ஸோ இதுக்கு நமக்கு சரியான ஆன்சர் என்னது? மாலை நேரத்தில் அள்ளியின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இது சரியான ஆன்சர். சரியா? இது எங்கே இருக்குது? 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. 9th நியூ புக்கில் பேஜ் நம்பர் 120 இருக்கக்கூடிய கண்டென்ட். ஒரு தொடரில் இரு வினைகளை அமைத்து எழுதுக. குவிந்து, குவித்து, சேர்ந்து, சேர்த்து, பணிந்து, பணித்து. இதெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் நம்ம பார்த்துருப்போம். தமிழ் தகுதி தேர்வு வினாக்களையும் நம்ம பார்த்துருப்போம். பொருந்து, பொறுத்து, மாறு, மாற்று. அதுக்காக நமக்கு கேட்காத அந்த 50 கேள்விகள் இருக்குல்ல, ஓலைச்சுவடி கேள்விகள், அதெல்லாம் அவங்களே ஆன்சர் பண்ணால் கூட அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. மலைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தொகை விரித்தது. ஸோ அதே கண்டென்ட் 9th ஸ்டாண்டர்ட் நியூ புக். சரியா? அடுத்து புல்லின் உறுப்பை கண்டறிக. இது 10th நியூ புக்கில் இருக்கக்கூடியது. 10th நியூ புக்கில் இயல் 1லேயே கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த எல்லாத்துக்குமே வார்த்தைகள் சொல்வளம் அப்படின்ட்டு. தளிர், புல்லின் உறுப்பு தளிர், துளிர் அல்லது தளிர். நமக்கு தளிர் அப்படின்றது சரியான ஆன்சர். இந்த இடத்துல புல்லின் உறுப்பு தளிர் அப்படின்றது சரியான ஆன்சர். 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 5ல் இருக்கக்கூடிய கண்டென்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் வ.உ. சிதம்பரனார். நமக்கு இந்த பேராகிராஃப் கொடுத்துருப்பாங்க. இது 6ஆம் வகுப்பு நியூ புக்கில் டேர்ம் 3ல் இயல் 1ல் இருக்கக்கூடியது. பேராகிராஃபே கொடுத்துருப்பாங்க, அதில் கீழே கேள்விகளும் கொடுத்துருப்பாங்க. பேஜ் நம்பர் 15. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டேர்ம் 3ல் இயல் 1ல் பேஜ் நம்பர் 15. சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர். இது மற்ற இடங்களையும் நீங்கள் படிப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின்லையும் படிச்சிருக்கலாம். வ.உ. சிதம்பரனார். அடுத்து வ.உ. சென்னைக்கு செல்லும் பொழுது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? பாரதியார். சரியான ஆன்சர். சரிங்களா? ஸோ இது நமக்கு அதே இடத்துல தான், அதே பேராகிராஃப் தான். 6ஆம் வகுப்பு நியூ புக், 6th நியூ தமிழ் புக்கு, டேர்ம் 3ல் இயல் 1, பேஜ் நம்பர் 15, அதே ஏரியா. அடுத்து வ.உ. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. சமஸ்கிருதம் தமிழா, ஆங்கிலம் கன்னடமா, தமிழ் ஆங்கிலமா? தமிழ் ஆங்கிலம். இதுதான் சரியான ஆன்சர். ஆப்ஷன் சி சரியான ஆன்சர். இதுவும் அதே பேராகிராஃபில் இருக்கக்கூடியது தான். சரிங்களா? வ.உ. முன்ன கேள்விக்கு பாரதியார், இதெல்லாமே இங்கே தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவர் பன்முகத்தன்மை வாய்ந்தவர். இது எல்லாத்தையுமே எந்தெந்த மொழிகளில்? தமிழிலும் ஆங்கிலத்திலும். எங்கே இருக்குது? 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 1 டேர்ம் 3வது டேர்ம், பேஜ் நம்பர் 15. அடுத்து நான்மணி கடிகை என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் இயற்பெயரை சுட்டுக. இயற்பெயர் கேட்குறாங்க. நாயனார், நல்லந்துவனார், நாகனார், சேந்தனார் கொடுத்துருக்காங்க. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? விளம்பி. நாகனார்லேயே இருக்குது நாகனார் அப்படின்ட்டு. விளம்பி அப்படின்றது ஊர் பேர், நாகனார் அப்படின்றது இயற்பெயர். அப்போ இது 6ஆம் வகுப்பு பழைய புத்தகம், பழைய தமிழ் புத்தகம். எங்கே இருக்குது? டேர்ம் 1ல் இயல் 3ல் இருக்குது, பேஜ் நம்பர் 48. அடுத்து மண்ணோடு எந்த மரத்தனையர், மண்ணோடு எந்த மரத்தனையர். இது திருக்குறளில் வரக்கூடிய வரிகள். அப்படின்ட்டு வள்ளுவர் யாரை சுட்டுகிறார்? இது பொருள் இருக்கக்கூடிய திருக்குறள் அல்ல. பின்னாடி புக்கில் பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, நிறைய எக்ஸ்ட்ரா மாணவர்கள் ப்ராக்டிஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த திருக்குறளில் இருக்கக்கூடியது. மண்ணோடு இயந்த மரத்தனையர் கண்ணோடு இயந்து கண்ணோடாதவர்.
இது 10th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் பின்னாடி இருக்கக்கூடியது. 10th நியூ புக்கில், சரிங்களா? 10th நியூ புக்கில் பின்னாடி இருக்கக்கூடியது, பேஜ் நம்பர் 232 10th நியூ புக்கில். சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. பட் இதுக்கெல்லாம் பொருள் அங்கே கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் சும்மா சோர்ஸ் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். மற்றபடி இதுவுமே சிரமமான கேள்வி தான், படிச்சிருந்தா தான் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். இல்லை நீங்கள் மற்ற ஆப்ஷன் வச்சு ஆன்சர் பண்ணுறீங்கன்னா பண்ணியிருக்க. இரக்கம் இல்லாதவர், அதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கேள்வி எண் 35. ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்களுக்கு சுட்டு எழுத்துக்கள் என்று பெயர். ஏ, யா, ஆ, ஓ, யா ஏ என்பன சுற்றெழுத்துக்களாக வந்து பிறவற்றை சுட்டுகிறது. கூற்று சரி, காரணம் தவறு. நமக்கு இது எங்கே இருக்குது? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 6th நியூ புக்கில் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 64 65 இருக்கக்கூடிய கேள்வி. சரிங்களா? என்ன கொடுத்துருப்பாங்க? ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள். அப்போ இங்கே வந்து இது எல்லாத்தையுமே சுட்டி காட்டக்கூடியது எது? ஆ, இ, உ. அப்போ அது தப்பாக கொடுத்துருக்காங்க. ஏ, யா, ஆ, ஓ, யா இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வராது. நமக்கு ஆ, இ, உ இதெல்லாம் தான் சுட்டு எழுத்துக்களாக வரும். சரிங்களா? அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. எங்கே இருக்குது? 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய கேள்விகள் இது. சரிங்களா? ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. பேஜ் நம்பர் 64 65 இருக்கக்கூடிய வினாக்கள். அடுத்து கேள்வி 36. கூற்று காரணம். அப்பக்கம், இப்பக்கம், உப்பக்கம் என்பன சுட்டு சொற்களாகும். இடப்பொருளை சுட்டுவதற்காக ஆ, இ, உ இது வந்திருக்கு. ஸோ முன்ன பார்த்த அதே கண்டென்ட் தான். சரிங்களா? இங்கே பார்த்தோம் இல்லையா? இதே பேஜ் நம்பர் 64 அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு கேள்வி. 6ஆம் வகுப்பு புதிய புத்தகம் டேர்ம் 2ல் பேஜ் நம்பர் 64 முன்ன பார்த்த அதே கேள்வி இருக்கக்கூடிய அதே இடம் தான். சுட்டெழுத்துக்கள் சம்பந்தமானது தான். ரொம்ப சிம்பிளானது தான். இவ்வாறு ஒன்றை சுட்டி காட்ட வரக்கூடிய எழுத்துக்கள் சுட்டெழுத்துக்கள் எனப்படும். ஆ, இ, உ ஆகிய மூன்றும் சுட்டெழுத்துக்கள் ஆகும். இன்று உ எனக்கூடிய சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லை. அப்போ நமக்கு சரியான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்றும் சரி, அதே போல் காரணமும் சரி. சரியா? இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பொருந்தாத இணையை கண்டறிக. ஏ, யா, தானா, ஐ, ஆ, ரானா. நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஐயும் ஆவும். சரியா? மெய்யெழுத்துக்களைப் போலவே உயிரெழுத்துக்களும் இணை எழுத்துக்கள் உண்டு. இது எதை வச்சு நம்ம சொல்கிறோம்? இணை எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் சொல்கிறோம். அதனால் அந்த எடுத்துக்காட்டு. சரிங்களா? இது எங்கே இருக்குது? 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இயல் 1, அதாவது டேர்ம் 2ல் இயல் 2. இல்லை அப்படின்னா 5வது இதழ். கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடிய இயலில் படிக்கிறீங்க அப்படின்னா 5வது இதழ் இயல். சரிங்களா? பேஜ் நம்பர் 16 இருக்குது. டேர்ம் 2ல் இயல் 1 பேஜ் நம்பர் 16. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? உயிரெழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும் நெடிலுக்கு குறிலும் இணை எழுத்துக்கள் ஆகும். குறில் எழுத்து இல்லாத ஐ எனும் எழுத்துக்கு ஈ என்பது இணை எழுத்தாகும். இங்கே ஐக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஆன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பொருந்தாத இணை என்னது? இதுதான் ஐ, ஆ. நமக்கு ஆக்சுவலாக என்ன வந்திருக்கணும்? ஐக்கு பக்கத்தில் ஈ வந்திருக்கணும். அது கொடுக்கல. அதனால் நமக்கு இது சரியான ஆன்சர். சரியா? அடுத்து ஒருவர் அல்லது நூல் கூறக்கூடிய கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறியை கண்டறிக. காற்புள்ளி, அரைப்புள்ளி, முக்காற்புள்ளி, முற்றுப்புள்ளி விடை தெரியவில்லை. ஸோ சிறுதலைப்பு, நூற்பகுதி எண், பெருங்கூற்று தொடர் முதலிய இடங்களில் முக்காற்புள்ளி வருதல் வேண்டும். சரியா? இங்கே கொடுத்துருக்காங்களா? இது எங்கே இருக்குது? 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு. அதே போல் சிறு தலைப்பான தொகைச்சொல்லை விரித்து கூறும் இடத்து முக்காற்புள்ளி வர வேண்டும். இது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் இருக்குது. அப்போ இந்த சோர்ஸை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நியூ புக்கில் இருக்கக்கூடிய டேட்டா தான். பட் நம்ம தெளிவாக ஆன்சர் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக்கு இயல் 4 பேஜ் நம்பர்னா 90. சரிங்களா? 4வது 4th இயல். ஓகே. ஒருவர் அல்லது நூல் கூறும் கூற்றை விளக்கம் எடுத்து பயன்படுத்த வேண்டிய நிறுத்தல் குறி முக்காற்புள்ளி. முக்காற்புள்ளி சம்மந்தமாக இந்த 2 டேட்டாவும் கொடுத்துருக்கேன். முக்காற்புள்ளி. ஓகே. எடுத்துக்காட்டுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முத்தமிழ் அப்படின்னு போட்டுட்டு இயல், இசை, நாடகம் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? ஸோ இது ஒரு சிம்பிளான எடுத்துக்காட்டு. பட் வரையறை தான் நமக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. ஓகே. அடுத்து மரபு தொடரை தேர்வு செய்க. காட்டில் சிங்கம் டேஸ் ஏனை டேஸ். அலரும் கத்தும் உருமும் பிளிரும் முழங்கும் பிளிரும் உருமும் கத்தும். நமக்கு சரியான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் சி, முழங்கும் பிளிரும். சிங்கம் என்ன பண்ணும்? இங்கே கொடுத்துருக்காங்களா ஒளிமரப்பில் சிங்கம் முழங்கும். அதே போல் யானை என்ன பண்ணும்? பிளிரும். அடுத்தடுத்ததே எடுத்து கொடுத்துருக்காங்க. இது 8th ஸ்டாண்டர்ட் நியூ புக். 8th நியூ புக்கில் டேர்ம் 1ல் இயல்
1 பேஜ் நம்பர் 6ல் இருக்கக்கூடிய டேட்டா. சரியா? அடுத்து பூட்கை அப்படின்ற சொல்லுக்கான பொருளை தெரிவு செய்க. படுக்கை, உடல், குறிக்கோள், மலை. இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் படிச்சிருந்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நமக்கு நியூ புக்லேயே இருக்கக்கூடியது. 9th ஸ்டாண்டர்டில் இயல் 9ல் சரிங்களா, பேஜ் நம்பர் 233ல் இருக்கக்கூடிய டேட்டா, குறிக்கோள் இல்லாத சமுதாயம் வீழ்ச்சி அடையும் எனும் உண்மையை பண்டைய கால தமிழரும் நன்கு அறிந்திருந்தனர். குறிக்கோள் இல்லாதவன் வெறும் சதைப்பிண்டம் என்பதை பூட்கை இல்லோன் யாக்கை போல. இது புறநானூரில் இருக்கக்கூடிய பாடல் வரி 69 இந்த அடியில். சரிங்களா, புறநானூறு அடியில் இருக்கக்கூடிய ஆலந்து கிளார் பாடிய பாடல் வரி, பூட்கை இல்லோன் யாக்கை போல. ஸோ யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆலந்தூர் கிளார். பட் இதில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, பூட்கை அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ என்னது, மேலே கொடுத்துருக்கூடிய குறிக்கோள் அப்படின்ற வார்த்தை தான் நமக்கு ஆன்சர். எங்கே இருக்குது, 9ஆம் வகுப்பு புதிய புத்தகம் இயல் 9ல் பேஜ் நம்பர் 233ல் இருக்குது. இது நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? நிறுவி தலைவராக இருந்தவர் யார்? இது நமக்கு புதிய புத்தகம் 10ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. சரியான ஆன்சர் தேவநாய பாவனார். 10th நியூ புக்கில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 8ல் இருக்கக்கூடியது. இயல் 1 பேஜ் நம்பர் 8. சரியா, பாவனார் சம்பந்தமான லெசனில் கொடுத்துருக்கூடிய தகவல் இது. சரிங்களா, இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இங்கே கொடுத்துருக்காங்களா, உலக தமிழ் கழகத்தை நிறுவி தலைவராக இருந்தவர். இவர் கொடுத்துருக்கூடிய சொற்பிறப்பியல் தான் நமக்கு கேள்வி கேட்டிருக்காங்க போல, மீதி எல்லாம். அடுத்து தமிழ் சொல்லை கண்டறிக. காதி, சாவடி, சாம்பார், உடுக்கை. இதில் உடுக்கை அப்படின்ற தமிழ் சொல் இருக்கு இல்லையா, இதை தான் கேட்டிருக்காங்க. தமிழ் சொல்லை கண்டறிய. அப்போ உடுக்கை அப்படின்றது தமிழ் சொல் அப்படின்றதுக்கு மற்றது எல்லாமே இல்லைன்றதை நம்ம தெரிஞ்சிருக்கணும். உடுக்கைன்றதை நோட் பண்ணிக்கோங்க. சரியா, உடுக்கை அப்படின்னா என்ன பொருள்னு பார்த்தா ஆடை அப்படின்றது பொருள். உடுக்கை அப்படின்றதுக்கு ஆடை அப்படின்றது பொருள். அடுத்து அக்ரிணை தொடரை கண்டறிக. மலர்கள் மலர்ந்தன, மக்கள் கூடினர், மாணவர்கள் விளையாடினர், ஆசிரியர்கள் மகிழ்ந்தனர். நமக்கு சரியான ஆன்சர் அக்ரிணை. அப்படின்னா இதெல்லாம் அக்ரிணை சொல்லுவோம், அதாவது மனிதர்கள் இல்லாமல் பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம். திணை 2 வகைப்படும், ஒன்று உயிர்திணை, இன்னொன்று அக்ரிணை. 6 அறிவுடைய மனிதன் மட்டும்தான் உயிர்திணை நம்ம சொல்கிறோம். மற்றவை எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், பறவைகள், விலங்கினங்கள், தாவரங்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களை அக்ரிணை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இங்கே என்னது இருக்குது, மக்கள், மாணவர், ஆசை, இது எல்லாமே மனிதர் வகையில் வந்துடும். அப்போ உயர்தனையாக வந்துடும். மேலே இருக்கக்கூடிய மலர்கள் மட்டும்தான் என்னது, தாவர வகையில் வருது. அப்போ அது மட்டும்தான் அக்ரிணை. இது எங்கே இருக்குது, 7ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இயல் 1ல் பேஜ் நம்பர் 22ல் இருக்கக்கூடிய தகவல். இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து இரிகேஷன் டெக்னாலஜி இருக்கு இல்லையா, இந்த ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே நம்ம பார்த்துருப்போம். இது 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் 9th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1ல் இயல் 2ல் பேஜ் நம்பர் 62ல் இருக்கக்கூடிய தகவல், நீர்ப்பாசன தொழில்நுட்பம். சரிங்களா, ஸோ இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் 1 வீடியோவில் 23 வினாக்கள் பார்த்தோம். மீதி இருக்கக்கூடிய வினாக்கள் எல்லாமே 44 வரலையும் இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். 2 வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் கொஷின்ஸ் எல்லாமே புத்தகத்தில் எது இதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். மீதி இருக்கக்கூடிய வினாக்கள் எதுவுமே புத்தகத்தில் இல்லை. ஐ மீன் நியூ புக்கு, ஓல்டு புக்கு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அதே போல் பொதுத்தமிழ், சிறப்பு தமிழ், இது எல்லாமே தேர்ந்தெடுத்தாலும் மீதி இருக்கக்கூடிய கேள்விகளுக்கான சோர்ஸ் இல்லை. ஐ மீன் டைரெக்டாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. வெளியில் தான் நம்ம அவுட் சோர்ஸாக பண்ணுற மாதிரி, நெட்டில் தேடியே ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான சோர்ஸஸ் இல்லை. அதுக்கான அறிக்கை டிஎன்பிஎஸ்சி தெளிவாக ஒன்று கொடுக்கட்டும். அதை கேள்விகளை நீங்கள் திரும்ப திரும்ப கேட்டே இருங்க. அப்போ தான் பதில் வரும். இல்லைனா குரூப் 2லையோ அடுத்த குரூப் 4லையோ நம்ம இதே பிரச்சனையை திரும்ப திரும்ப ஃபேஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம நிறைய படிக்கிறோம், ஆனால் வரக்கூடிய கேள்விகள் கம்மி அப்படின் போது அது நம்ம கட் ஆஃபை பாதிக்கும், நம்ம வேலையை பாதிக்கும், இத்தனை நாள் உட்காந்து படிக்கிற வேலையும் அது பாதிக்கும், உழைப்பையும் பாதிக்கும். தேவையில்லாமல் நம்ம வேறு ஏதோ பண்ணுற மாதிரி தெரியும். ஸோ முடிஞ்ச வரலையும் அதுக்கு தெளிவான ஒரு பதிலை டிஎன்பிஎஸ்சி சொல்கிற மாதிரி நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும். ஈவன் நீங்கள் ஆர்டிஐ போட்டு கேட்டாலும் நாங்கள் சிலபஸ் தான் கேட்டிருக்கோம் அப்படின்றாங்க. சிலபஸ் 50 கேள்விகள் தான். ஐ மீன் நம்ம புக்கை தேடி படித்தா 50 கேள்வி தான், மீதி 50 எங்கே படிக்கிறது? அவங்க தெளிவாக நாங்கள் சரியாக தான் எடுத்துருக்கோன்னு திரும்ப திரும்ப தான் சொல்லுவாங்க. திரும்ப திரும்ப இல்லைன்றதை நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கணும். ஸோ முடிஞ்ச வரலையும் திரும்ப திரும்ப அந்த கேள்விகளை கேளுங்க. நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு புதுசாக படிக்கிறீங்க, குரூப் 2 குரூப் 2க்கு படிக்கிறீங்க, இல்லை அடுத்த குரூப் 4க்கு படிக்கிறீங்க அப்படின்னா நியூ டெஸ்ட் பேட்ச் குரூப் 2க்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ டெஸ்ட் பேட்ச் இல்லை வீடியோ கிளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்குன்னா ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.
எக்ஸாமுக்கு புக்ஸ் வேணும், படிக்கிறதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வேணும், தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியான புத்தகங்கள், இல்லை ஜென்ரல் தமிழுக்கான புத்தகங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் புக்ஸ் வேணும் அப்படின்னா அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிட்டு புக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க. 2 to 3 டேஸில் உங்களுக்கு டெலிவரி வந்து பண்ணிவிடுவாங்க. வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் இதே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.